தியானம் என்பது என்னன்னா, ஒரு இரவுல இந்த வெள்ளரிக்காய் செடி மாதிரி அது கொடி மலர்றது இல்லை. அது ரொம்ப நிதானமாக அது செய்கிற வேலை. இப்போ நம்ம பண்ணுறதுக்கு பேரெல்லாம் நிறையா பேர் பண்ணுறதுக்கு பேர் தியானம் இல்லை. அது ஒரு விதமாக தியானங்கிற மாதிரி ஒரு தியானம். தியானங்கிறது என்னன்னா முற்றிலுமாக மாறி போகிறது. அதுதான் அதோடைய தியானத்தோடைய தத்துவங்கிறது. அப்போ உடல் மாறும், எல்லாம் மாறும். அப்போ உண்மையான சரணாகதியில் அதை காத்திருந்து அதை ஒரு விஷயம் பண்ணணும். நிச்சயமாக அந்த உங்களுடைய உண்மைத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சூழல் மாறுமோ அதுக்கான சூழல் கிடைக்கும். அதான் உடல் ஒத்துழைக்க மாட்டுதுங்கிறதுக்கு மெயின் என்னன்னா, எல்லா பேராலையும் தியானம் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்ப தியானத்தால தான் ஞானம் அடைய முடியும் அப்படிங்கிறதும் ஒன்றும் இல்லை. இறைவன் தடுத்து ஆட்கொண்டா அதுக்கான பணிகள் வேற மாதிரி நடந்துடும். அப்ப இறைவனை அடையிறதுக்கும் இறைவனை பொழுறதுக்கும் ஒரு மௌனம் கூட அதுக்கான ஒரு வேலையை செஞ்சிட முடியும். அப்போ முடியாத ஒரு உடலை ரொம்ப வருத்தும் போது அது மேலும் பலவீனம் அடைய வாய்ப்பு இருக்கு. அப்போ உடலை பலவீனம் அடையாம பார்த்துக்கிறது தான் தியானம். உடல் பலவீனம் அடைஞ்சிச்சுன்னா அங்க தியானம் பலவீனம், தியானமே பலவீனம் அடைஞ்சிடும். அது ரொம்ப முக்கியம். அப்போ உடல் பல்வேறுபட்ட மாற்றங்கள்ல மாறக்கூடியதும், உடல் வேற வேற தன்மையில் இருக்கும். நம்ம சிறு வயதுலேருந்து உடலை வேற ஃபார்முலாவில் பழக்கி வச்சுட்டோம். எப்படி வேணாலும் நம்ம வாழலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருக்கலான்னு நம்ம உடலை நாம தயார் பண்ணிட்டோம். திடீர்னு 38 வயசுல கூரையை பிச்சுட்டு ஞானம் வந்துருச்சு, உதயம் வந்துருச்சு, சிவன் கண்ணுக்கு தெரிகிறாரு, உட்காந்துட்டு தியானம் பண்றேன்னா உடல் மாறாது. அந்த 38 வருஷ வாழ்க்கைய ஒரு 2 வருஷமாச்சு கரெக்ட் பண்றதுக்கு வேணும், அந்த உடலை ரெடி பண்றது. இது ரொம்ப முக்கியம். அதை நீங்க யோசிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான்